உங்களை நான் சந்திக்கிறேன். ஏன் சந்தோஷம் சொல்லலைன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை. ஒரு வார பத்திரிகையில் இந்த வாரம் வந்ததான ஒரு செய்தியை நான் படித்தேன். படித்தபோது எத்தனையோ முறை நாம் எச்சரிப்பு கொடுக்குறோம். ஆனாலும் நாம் மட்டுமல்ல, உலகமும் கொடுக்கிறது, பத்திரிகைகள் கொடுக்கிறது, டிவிக்கள் கொடுக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பான்மையானவர்கள் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பத்திரிகையில் வந்த செய்தியை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேனே. என்ன அப்படின்னு கேட்டால், உடன் படிக்கிற மாணவன் ஒருவன் தன்னுடைய தோழியினுடைய ஃபோட்டோவை கூட கேஷுவல் எடுத்திருக்கிறான். ஃபோட்டோவை தலையை மட்டும் வைத்துக்கொண்டு உடலை மார்ஃபிங் செய்து அருவருப்பான காரியங்களை செய்திருக்கிறான். அதை பார்த்துவிட்டு அநேகர் அந்த மாணவிக்கு இப்படி போன்ற ஃபோட்டோக்களை எங்களுக்கும் அனுப்புங்கன்னு காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவிக்கு ரொம்ப கோபத்தில் திட்டின உடனே அவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி காரியங்களை இன்ஸ்டாகிராமில் ஏற்றி விட்டுருக்கிறான். அது பெரிய லெவலில் போக ஆரம்பித்த உடனே அவர்கள் போலீஸை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதுக்கான ஆவணம் செய்து அந்த பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறார்கள். இதில் நம்ம சில நடவடிக்கைகளை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. சில முக்கியமான வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட், நாம் யாரோட பழகுகிறோம் என்பதை ரொம்ப கவனமாக இருக்கணும். பழகுற காலத்தில் நம்ம ரொம்ப இடம் கொடுக்கறது இப்போ ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. பெற்றோர் ஒரு காலத்தில் கண்டிக்கும் போது, இதெல்லாம் சொல்லும் போது பிள்ளைகளுக்கு அது கடினமாக தெரிகிறது. என்ன சொல்கிறாங்க, மற்ற பெற்றோரை மாதிரி என் பெற்றோர் இல்லை, ஹிட்லர் மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர் மேல் கடிந்து கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆபத்துகளை வரும் என்பதை அறிந்துதான் உங்களுடைய பெற்றோர்கள் முன்பதாகவே உங்களிடத்தில் அவர்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், பல நேரங்களில் பிள்ளைகள் தங்களுடைய அனுபவ குறைவின் காரணமாக எல்லாரையும் நம்புறீங்க. வெள்ள மனசோடு தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நம்புறீங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் எல்லாரும் இருப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வருஷங்களுக்கு முன்பாக அதிகப்படியாக குடும்பத்தில் குழப்பம் வந்து டிவோர்ஸ் ஆனது ஃபேஸ்புக்கால். என்ன ரீசன்னு பார்த்தா, அவங்க கல்லூரி நாட்களில் ஸ்கூலில் படிக்கும் ஒரு காலத்தில் கூட எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க பழகின பழக்கங்களை ஒரு 10 வருஷம் கழித்து சிலர் ஃபன்னுக்கு ஏற்றி விட்ருக்கான். அவங்க இப்போது திருமணமாகி வேறு குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது குடும்பங்களில் பிரச்சனை வந்து, உன் கல்லூரி நாட்களில் வாலிப பிராயத்தில் நீ இவ்வளோ மோசமானவளா என்று சொல்லி குடும்பங்கள் பிரிகிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், இது எதனால் நடக்கிறது, அவங்க போடுறாங்க அதனால் பிரியுது. அது ரெண்டாவது, நாம் ஆரம்ப நாட்களில் வாலிப பிராயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிற எல்லாருமே நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவோட 11 சீஷர்கள் இருந்தார்கள், ஒரு யூதாஸ் இருந்தான். இப்போ 11 யூதாசுகள் தான் இருக்கிறார்கள், ஒரு சீஷன் தான் நல்லவனாக இருக்கிறார். அந்த மாதிரி தான் உலகமும் இருக்கிறது. பழகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மோசமானவர்கள், ஒரு சிலர் நல்லவர்கள். அந்த ஒரு சிலர் நல்லவர்கள் நினச்சி நீங்கள் பெரும்பான்மையானவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் காரியங்களை பேசுறது, அவங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் நெருக்கமான ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்களோட கூட அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கலாச்சாரம். என்ன தப்பு, பெற்றோரை கேட்குறாங்க, என்ன தப்பு, எல்லாரும் போகிறாங்க, என்னையும் அனுப்புங்க, இல்லைனா அப்படி இப்படி வீட்டில் ஒரே ரகல சண்டை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, ஒரு நாள் இந்த மாதிரி வரணும். ஆனால் இந்த மகள் அப்படி அல்ல. நான் அந்த வாரப்பத்திரிகையில் வந்து அப்படிப்பட்ட செய்தி அல்ல, அவள் நம்பி தான் பழகி இருக்கிறாள், அவன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான். அதை தான் சொல்கிறேன், நம்ம நம்பி தான் பழகிறோம், மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த செல்ஃபோன் ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதே மாதிரி பெற்றோருக்கும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள, ஏன்னா நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சு செய்கிறதுல தெரியாமல் நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே நம்ம பிள்ளைகளை அக்யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு கண்டம் பண்ணி அவங்கள வந்துட்டு பேசாதீங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். இருந்து அவர்களை எப்படியாவது இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆணில கீர்ன மாதிரி இருதயத்தில், அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதுவும் பெண் பிள்ளைகள் இருதயத்திலேருந்து போகவே போகாது. ஸோ அவங்களோட உட்கார்ந்து கேரிங்காக பேசி இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம். இதுக்கு முடிவு தன்னை மாய்த்து கொள்வதல்ல. சில பிள்ளைகள் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஐயோ, இதுக்கு மேலே நான் எப்படி கௌரவத்தோடு வாழ்வேன். தப்பு செய்த உலகத்தில் வாழும் போது நல்லவங்க நீங்கள் ஏன் வாழக்கூடாது? நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சும்மா இருந்தாலும் இப்படிப்பட்டவர்கள் வருகத்தான் செய்கிறார்கள். ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் முழு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் நைட்டில் வெளியே தங்கினாலும் கேட்குறதில்ல. இப்போல்லாம் பெற்றோர் அவங்க எல்லாம் நல்லவங்க தான், எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களை கொடுத்ததே அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அவங்க குடும்பத்தை தொடங்குற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னு சொன்னால் உங்களுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சுற்றி வேலியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பல மிருகங்கள் அதை தாண்டி உள்ளே வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேலி இருக்குனாவது தெரியணும் பாருங்களேன். இது நிறைய பெற்றோருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் நாங்கள் ஃப்ரீடமாக விடுறோம்,
ஃப்ரீடமாக கொடுக்கறது வேற. ஃப்ரீடம் கூட சர்டன் லிமிட்டோட தான் இருக்குது. நமக்கு பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுங்க. உங்கள் கையில் அந்த நூல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காத்தாடி பறக்கும். கையில் விட்டு நூலை போயிடுச்சு, காத்தாடி எங்கே போய் எப்படி விழும் நமக்கு தெரியவே தெரியாது. அது கடைசியில் கிழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராக, பணப்பிரியராக, இது போன்ற இழிவான இச்சை ரோகங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். பூமி சீர்கேடுமாக கொடுமையினால் நிறையும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுதான் இப்போ இருக்கு, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவைகளுக்கு நடுவில் நம்ம பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பெற்றோர் கடமை. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வெளியே போகும்போது, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் வெளியே போகும்போது ஒரு திறந்த வெளி ஜூக்குள்ளே போகிறீங்க. ஒரு திறந்த வழி ஜூக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் அந்த மிருகங்களுக்கு நடுவில் போனாலும் ஒரு பாதுகாப்பான வாகனத்தில் போவீங்களோ அந்த பாதுகாப்போட போங்க. தட்ஸ் பெட்டர். இல்லை இது எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு நாள் இரையாகி விட்ட பிறகு, காயம்பட்டு விட்ட பிறகு, அதற்கு பிறகு நீங்கள் மனம் திருப்பி பிரயோஜனம் இல்லை. இப்போவே காஷனாக இருங்க. இந்த மாதிரி செய்திகள் நிறைய வருது. ஆனால் இதை படிக்கும்போது எனக்கு திருப்பியும் இந்த மாதிரி காரியங்களை ஃபோனில் கொண்டு போயிட்டு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்கன்னு ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபோட்டோ அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்டுக்கு, அவங்க கேட்டாங்கன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஃபோட்டோஸை எதுக்கு நீங்கள் உட்காந்து ஷேர் பண்ணி என்ன இருக்குது? உங்களுடைய ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்க, முந்தைய அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும், இப்போ ஷேர் பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டாந்துருக்குறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ எடுக்கிறது, இது ஒரு ஃபோட்டோ மேனியா மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு. 100 ஃபோட்டோ எடுக்கிறது, உடனே அனுப்புறது. அவங்க அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மிஸ்யூஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. நமக்கு அது வேண்டாம். எந்த ஒரு சந்தோஷமும், எந்த ஒரு காரியங்களும் ஒரு லிமிட்டோடு இருக்கிற வரைக்கும் நல்லது. லிமிட்டை தாண்டாதீங்க, அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த வீடியோவை நான் சொல்லணும்னு விரும்பலை. அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு காவலாக இருங்கள், பிள்ளைகள் பெற்றோருடைய காவலுக்குள் இருங்கள். தட் ஷுட் பி வெரி ஃபைன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வேலையாக நான் சந்திக்கிறேன். God bless you.